ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குரு ஞான வள்ளலே சரணம். என் அன்பின் பிள்ளையே, மிக மிக முக்கியமான செய்தியை சொல்வதற்குத்தான் நான் அவசரமாக வந்து இருக்கின்றேன். நீ அதற்காக பதற்றமை அடைய வேண்டாம். இந்த அப்பன் அவசரமாக என்ன சொல்ல போகிறான் என்று நீ பதபதைப்புக்கு உள்ளாகி கொண்டு இருக்க வேண்டாம். என் பிள்ளையே, இது முக்கியமான காலகட்டம். திருப்பங்கள் வந்து சேரும் நாள். எதிர்பார்த்த திருப்பம் எப்படி வரப்போகிறது என்று யோசிக்கின்ற நிலையிலே உன் குடும்பத்தின் மீது ஒருவர் வன்மமாக இருந்து கொண்டு இருக்கின்றார். அந்த வன்மத்தின் நிலையை உனக்கு சொல்வதற்குத்தான் நான் வந்து இருக்கின்றேன். நீயோ எதிர்பாராத அந்த நிலை. நீ நினைக்கலாம், எல்லாம் சரியாகத்தானே சென்று கொண்டு இருக்கின்றது, நான் நேர்மறையான செயல்களில் தானே ஈடுபட்டு இருக்கின்றேன், நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் எனக்கென்று விதித்த வேளையில் நான் சரியாகத்தானே செயல்பட்டு கொண்டு இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது எனக்கு யார் துரோகத்தை அப்படி இழைத்திருப்பார்கள்? என் குடும்பத்திற்கு யார் இப்படி வன்மத்தையும் அநீதியும் இழைத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றுதானே யோசிக்கின்றாய். செய்வினைகளாலும் செயல்பாட்டு வினைகளாலும் அங்கு ஏமாற்றம்தான் மிஞ்சிக் கொண்டு இருக்கின்றது. அதில் எனக்கு நம்பிக்கையே இல்லையப்பா என்றுதானே நினைக்கின்றாய். அதுவும் உண்மைதான். அந்த வினைகள் ஒன்றும் உன்னை செய்து விடாது. இந்த அப்பன் உன் கூடவே இருந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக உன் மனம் அழுத்தத்தை நீயாகவே அதிகரித்து கொண்டு இருக்கின்றாய்? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த அப்பனின் காலடியில் முழுமையாக சரணாகதி அடைந்துவிடு என் தங்க பிள்ளையே. உன் குடும்பத்தை சுற்றி சுற்றி ஒருவர் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறார். உன் கூடவே இருந்து உன் திட்டங்களை அறிந்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த திட்டத்தை இந்த அப்பன் முறியடித்து விட்டு உன்னை அங்கு அவருக்கு அப்பாற்பட்டு வைத்திருக்கின்றேன். அவரை உன் கண்களில் எட்டுப்படாமல் வைத்திருக்கின்றேன். ஆனாலும் அவர் உன்னை எப்படியாவது தேடி வந்து உன் திட்டத்தை அறிந்து கொண்டு உனக்கு ஏதாவது உன் வெற்றியை தடுப்பதற்கு செய்து விடலாமா? உன் குடும்பத்தில் நிலவும் ஒற்றுமையை தடுத்து விடலாமா என்று யோசிக்கிறார். உன் எதிரியாக அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். உன் குடும்பத்தின் ஒற்றுமையை குலைப்பதற்கு அங்கு ஏதேதோ திட்டத்தை தீட்டி தோல்வியும் அடைந்து விட்டார். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பன் உயிரோடு தான் நான் இன்னமும் இருந்து கொண்டு இருக்கின்றேன், ஜீவ சமாதியில் அமைதி காத்து கொண்டு இருக்கின்றேனோ என்று அவர் நினைத்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் என் பிள்ளைக்கு அள்ளும் புறமும் எந்த திசைக்கு போனாலும் நான் உன் கூடவே இருக்கின்றேன் என்று அவருக்கு உணர்த்துவதற்கான சரியான நேரம் இதுதான். அவருக்கு நான் சவால் விட்டே சொல்கிறேன். என் பிள்ளையே, நீ கனவில் கூட அசைத்து பார்க்க முடியாது. அவருக்கு நான் துணையாக இருக்க போகும்போது அவர் என் செல்ல பிள்ளை மட்டுமல்ல, அவர் குடும்பத்தில் உள்ள அனைவருமே என் செல்ல பிள்ளைதான். அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு சிறு துரும்பை கூட நீ அசைத்து வைக்க முடியாது. என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் எப்படி கடந்து போவது என்று தானே யோசிக்கின்றாய். உன் முயற்சிகள் இனி வீணடிக்கப்படாது. உன் முயற்சியை வெற்றி வினையாக்கத்தானே இந்த அப்பன் கணக்கம்பட்டியான் நான் வந்து இருக்கின்றேன். பின்பு இதை பற்றி யோசிக்கின்றாய். உன் கனவுகள் கனவாகவே போய்விடுமோ என்று நினைக்காது. மெய்ப்பட வைப்பதற்குத்தானே இந்த கணக்கம்பட்டியான் நான் வந்து இருக்கின்றேன். எதை நோக்கிய உன் பயணம் இருந்து கொண்டு இருக்கின்றதோ அந்த பயணத்தில் முழுமையான முயற்சியும் முழுமையான உழைப்பும் இருந்தால் எக்காலத்திலும் அது வீணாகாது. நான் உன் கூடவே இருந்து உனக்கான செயலை செயல்படுத்த வந்து இருக்கின்றேன். நடப்பது எதுவாயினும் எதை பற்றியும் நீ கண்கலங்க வேண்டாம். எதிரிகளை நினைத்து உன் மனம் பதபதைப்புக்கு உள்ளாகி கொண்டு இருக்கின்றது. அதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். உன் கண் முன்னே அவர் வீழ்ந்து போவதை நீ பார்க்கத்தான் போகிறாய். அந்த எதிரி யாரென்று இத்தனை நாள் குழப்பமடைந்த போதிலும் விடியுன்ற விடியற்பொழுதில் அவர் உன் கண்ணெதிரே தோன்றத்தான் போகிறார். அதற்காக அவரை நினைத்து உன் மனம் இங்கு பதபதைப்புக்குள்ளாக வேண்டாம். பயப்படவும் தேவையில்லை. உன்னப்பன் உன்குள்ளே இருந்து உனக்கான முடிவை இயக்க வந்து இருக்கும்போது அந்த எதிரியும் துரோகியும் வீழ்த்த போவது இந்த அப்பனாகத்தான் இருக்க போகிறேன்.
வேறு எதற்காக பயப்படுகிறாய்? நானே உன்னுள் இருக்கின்றேன். வாழ்க வளமுடன்.